Good morning to all. என்னோட பேர் வந்து பிரகாஷ் நாராயணன். அது 2001 கெமிக்கல் இன்ஜினியரிங். 2001 கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப்க்காக அஹமதாபாத்துக்கு மூவ் ஆனேன். அங்கே வந்து கெம் ப்ராசஸ் சிஸ்டம்ஸ்ன்ற ஒரு கம்பெனி எவாபரேட்டர் மேனுஃபேக்சர் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன் சர்வீஸ் இன்ஜினியராக. 2001 to 2004 வரை அதில் ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2001 வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இன் திருப்பூரில் வந்து நிறையா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறதால அங்கே மோர் வாட்டர் கன்சியூம் பண்ணுறாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும். அப்புறம் அதை டை பண்ணிவிட்டு அந்த வாட்டர் அப்படியே லெட் அவுட் பண்ணிடுறாங்க நொயல் ரிவரில். ஸோ இந்த சினாரியோ வந்து 2001 இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் எவாபரேட்டர் சார்பாக கெம் ப்ராசஸ் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிருந்தேன். இடிபி ஆர்ஓ தென் எவாபரேட்டர். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் 1000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது திருப்பூர் அண்ட் ஈரோடு ஏரியாவில். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 lakh to 5 lakh லிட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி வாட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ப்ராசஸ் முடிஞ்சு. ஸோ அந்த வாட்டரை வந்து இடிபின்னு ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்டு கலர்ஸை வந்து இடிபியில் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஆரோவில் ஃபீட் பண்ணுவாங்க. ஆரோ ரிவர்ஸ் ஆஸ்மாஸில் என்ன ப்ராசஸ் நடக்குன்னா ஆல்மோஸ்ட் 85 to 90% ஆஃப் த வாட்டரை வந்து ரெக்கவர் பண்ணி எகன் டையிங் இண்டஸ்ட்ரியில் ரீயூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 10% to 15% ஆஃப் ஐடிடிஎஸ் வாட்டரை வந்து மெம்பரேன் ப்ராசஸில் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த மெக்கானிக்கல் எவாபரேட்டரை யூஸ் பண்ணி அதை வந்து ட்ரீட் பண்ணுறோம். மெக்கானிக்கல் எவாபரேட்டர் வந்து உங்களுக்கு அதில் இருக்க சால்வெண்ட்ஸ் தட் மீன்ஸ் வாட்டரை வந்து எவாபரேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஹை டிசால்வ்ட் சாலிட்ஸை வந்து கிறிஸ்டலைசரில் ஃபீட் பண்ணி அதை சால்ட்டாக ரெக்கவர் பண்ணுறோம். லைக் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், சோடியம் சல்ஃபேட், குளோரைட்ஸ் அது மாதிரி. அந்த சால்ட் வந்து எகெயின் டையிங்கில் ரீயூஸ் பண்ணுறாங்க. ஸோ போத் சால்வெண்ட் வாட்டர் அண்டு சால்ட்ஸ் ரெண்டையுமே ரெக்கவர் பண்ணி அதை வந்து டையிங் இண்டஸ்ட்ரியில் ரீயூஸ் பண்ணுறதால அதை வந்து நம்ம ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் சொல்கிறோம். ஸோ டையிங்லேருந்து வர எந்த வாட்டருமே வந்து வெளியே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து 2002 வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை 100% சக்ஸஸ் பண்ணோம். அப்போ நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2001 to 2004 வரையும் ஆல்மோஸ்ட் 75 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த கம்பெனிக்காக நான் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்து அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தேன். தென் ஆஃப்டர் 2004 வந்து நான் அதிலேருந்து வெளியே வந்து என்னுடைய ஓன் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன் பெருந்துறையிலே. அது நியர் டு திருப்பூர். ஸோ பெருந்துறை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து நிறையா டையிங் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் அலோவ் பண்ணலை நியூ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுக்காக தனியாக ஒரு ஜோன் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணத்தான் பெருந்துறை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் அங்கே இப்போ எல்லா நியூ இண்டஸ்ட்ரியும் டையிங் இண்டஸ்ட்ரியும் திருப்பூரில் எதுவுமே அலௌடு கிடையாது. இப்போ எல்லாமே பெருந்துறையில் தான் வந்துட்டுருக்கு. நாட் ஓன்லி டையிங் இண்டஸ்ட்ரி, அங்கே லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்போ அங்கே நிறையா வந்துட்டுருக்கு, க்ரோ ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து எகெயின் வந்து அங்கே நான் என்னுடைய ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2004 சர்வீஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ண முடியாது. ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 2004 to 2006 வரையும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 ப்ராஜெக்ட் சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 2006 என்னுடைய ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் பெருந்துறை சிப்காட்டில். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh square feet ஸ்டார்ட் பண்ணோம். 2006 to கரண்ட் வரையும் ஆல்மோஸ்ட் 160 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா. நாட் ஓன்லி தமிழ்நாடு, மும்பை, ராஜஸ்தான், அஹமதாபாத் எல்லாத்துலேயுமே வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 150 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பர்டிகுலர்லி சென்னையில் வந்து ஒரு 60 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆல் கார்பரேட் குரூப்ஸ் பண்ணியிருக்கோம் சென்னையில். ஆல்மோஸ்ட் 60 to 70% மார்க்கெட் ஷேர் வந்து சென்னையில் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி சப்ளை, மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட். இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாதிரி கிடையாது. இதுக்கு அது கூட நம்ம இருந்து சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து 100% சக்ஸஸாக அமையும். ஸோ அதனால் நாங்களே சர்வீஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஆப்ரேஷன் அண்ட் சர்வீஸும் நாங்களே பண்ணுறோம். லைக் 4 to 5 years அக்ரிமெண்ட் வந்து கிளைண்ட்ஸ் கூட போட்டுட்டு அதை பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஓன்லி டைரக்ட் ஸ்டாஃப், இன்டைரக்ட் ஸ்டாஃபாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நம்பர்ஸ் சப்கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியோட இது. மிஸ்டர் பால்ராஜ் வந்து என்னுடைய காலேஜ் பேட்ச்மேட். இவர் வந்து சென்னை லொக்கேஷன் பார்த்துட்ருக்காரு. இவர் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தேங்க்யூ. First of all, thanks for Mr. Kannan sir and sir to give us the opportunity to introduce ourselves and bring our company exposure to our ABN group. And myself, Balraj Samanda.
being a chemical engineering professional, I have been worked for more than 17 years in Singapore, Indonesia, Malaysia, Sultanate of Oman and United Kingdom. I have done my MBA Innovative Management in Coventry University, England. After that, I'm back to India and settled in Trivandrum. And I got the contact with my batchmate, Mr. Prakash, and then I started to join with him. Now I am taking care of Chennai operations, including project management, project development, and other activities also. Let us go to our Chemical and Neuro Systems presentation. Thank you. First, what is meant by ZLD? ZLD is nothing but zero liquid discharge system. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா வாட்டர்வேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் இந்த அளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் திருப்பூர் தான். வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் த திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸ். டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டையிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வேஸ்ட் வாட்டர்ஸை ட்ரீட் பண்ணாமலே டேரெக்டாக காவேரி வாட்டர் அண்ட் அதர் நொயல் ரிவர்ஸில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸில் இருக்கக்கூடிய அது ஈகோ சிஸ்டம் டோட்டலாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று இது பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணணும். வித்தவுட் யார் வந்து இடிபியோட இல்லாமல் வாட்டர்வேஸில் மிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பர்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 hours இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆச்சு, டோட்டலி க்ளோஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களாம் இடிபியில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. பட் ஈவன் தோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணாங்கன்னா அதனுடைய டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டில் இட் இஸ் த த்ரெட் ஃபார் த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் லெஸ் தென் 2000 டிடிஎஸ்க்குள்ளே இருந்தால் they can discharge to the marine disposal or to the ground disposal. More than 2000 TDS means total dissolved solids. அதிகமாக அதாவது 2000 TDSக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர்ஸை டேரெக்டாக வாட்டர்வேஸில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, டிஸ்போசல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் தெர் இஸ் நோ ஆப்ஷன், ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். அது பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவாப்ரேட்டர்ஸ் வந்து த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்ரெடி இந்த 1840 இருக்குது எவாப்ரேட்டர் இண்டஸ்ட்ரீஸ். பட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தது பார்த்தீங்கன்னா 1960s இருந்துருக்கு. பட் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 2001 இருந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இஸ் காமன் இன் த மார்க்கெட். ஸோ வி ஆர் இந்த இண்டஸ்ட்ரி மோர் தென் 10 years. இப்போது ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் இஸ் எ ப்ராசஸ் விச் ரெப்ரசன்ட் த அல்டிமேட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் effluent into the nearest waterways. The ZLD removes dissolved solids from the waste water and return condensate water to the process. இப்போது வேஸ்ட் வாட்டரில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் போட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேஸ்ட் வாட்டரில் ஒரு இடிபிலேருந்து ட்ரீட் பண்ணி வர வாட்டர் ஆர்ஓவுக்கு போகுது. ஆர்ஓலேருந்து வரக்கூடிய ஃபைனல் ரிஜெக்ட் அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா எவாப்ரேட்டரில் ஃபீட் பண்ணுவோம். எவாப்ரேட்டரில் ஃபீட் பண்ணும்பொழுது நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று வந்து கண்டென்சேட். அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த டிடிஎஸ் நம்ம வந்துட்டு கண்டென்சேட்டை வந்து ரெக்கவரி பண்ண முடியும். மீதி இருக்கிறத வந்துட்டு ஏடிஎஃப்டியில் பாஸ் பண்ணி தட் இஸ் அஜிடேட்டட் தின் ஃபிலிம் ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையர் இருக்குது. அதில் பாஸ் பண்ணி மிக்சர் சால்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சால்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுனால தெர் இஸ் நோ டிஸ்சார்ஜ், லிக்விட் டிஸ்சார்ஜ் எதுவுமே நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதை பேக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய இந்த ராம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சால்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் டேரெக்டாக பண்ணுறதில்ல, கிளைண்ட் சைட்லேருந்து அவங்களே அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ரெகனைஸ் பண்ணது, ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ரெகனைஸ் பண்ணது தான் இது. Next, Chemical and Neuro Systems was founded in the year 2006 by Mr. Prakash Narayan. Prakash தான் வந்து 2006ல் Chemical and Neuro Systems ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ recently we have got the EU stamping also. ASME certifications வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம், இப்போது புதுசாக வாங்கியாச்சு. பிஃபோர் தட் we are IMS certified company. இப்போ ASME வாங்கினதால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெசல்ஸ்லாம் இனிமேல் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர்ஸும் அதோட என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து we can do for products for ப்ரெஷர் வெசல் லைக் ரிஃபைனரிஸ்க்கு அப்படின்னா பவர் பிளான்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இனிமேல் நாங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கி வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து பெருந்துறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஃபேக்ட்ரி. சிப்காட்டில் இருக்குது, பெருந்துறை சிப்காட்டில். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஃபார் த டீம். இதுதான் வந்துட்டு எங்களோட இன்ஜினியர்ஸ் டீம். இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸோட ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய டீமு. டோட்டல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 154 ஸ்டாஃப் இருக்காங்க. எங்களுடைய எம்ப்ளாயி டைரக்ட் எம்ப்ளாயி, எங்களுடைய பர்மனெண்ட் எம்ப்ளாயி வந்து 154 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க.
கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபேப்ரிகேட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் சப்ளையர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 127 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. டோட்டலாக 281 எம்ப்ளாயிஸ் ஆர் ஒர்க்கிங் இன் அவர் ஆர்கனைசேஷன். எங்களுடைய விஷன் என்னென்னா, வி ஹவ் டு ப்ரொவைட் அ வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டு அவர் கிளைண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் எல்லாமே இதுதான். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க காம்படிட்டர்ஸ், பட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை இருக்குது. பட் அவர் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் குவாலிட்டியாக கொடுக்கணும், அதே நேரத்தில் காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய விஷன். அவர் ஸ்ட்ரெங்த் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஆன் ப்ராடக்ட்ஸ், ஹை குவாலிட்டி ஆன் அவர் ப்ராடக்ட்ஸ், டைம்லி டெலிவரி, எஃபெக்டிவ் டெக்னிக்கல் and non-technical team support, providing customized Israeli solutions as per all industry needs. Raw materials are using as per ISO standards like SS316, SS304 materials. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். எவாப்ரேட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எவாப்ரேட்டர்ஸ் இருக்குது. சில பேர் வந்து எம்ஓசி சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எவாப்ரேட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் வந்து எம்எஸ் தான் போவாங்க. எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கொரோட் ஆகிடும், அது வந்து லைஃப் எடுக்காது. பட் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது எஸ்எஸ் தான். SS316, SS304 மெட்டீரியல்ஸ்லாம் எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து டே 1 போட்ட பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2006 போட்ட பிளான்ட்டு கூட இன்னமும் திருப்பூரில் நம்மளுடைய பிளான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. தோஸ் ஹூ ஆர் இன்ஸ்டால் த சேம் இயர் இந்த 2006 இது வரைக்கும் யாருடைய பிளான்ட்டும் திருப்பூர் சைடில் ஓடிட்டு இல்லை. பட் வி ஆர் டூயிங் த ரிவாம்பிங் ஃபார் தம். ஸோ இதுதான் எங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த். அதோட இல்லாத வி ஹவ் த பைலட் பிளான்ட் செட்டப். எங்களுடைய ஃபேக்ட்ரியிலே வி ஹவ் த பைலட் பிளான்ட் செட்டப் வச்சுருக்கோம். யாருக்காவது இப்போ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய வேஸ்ட் வாட்டர் சாம்பிளை வந்து எடுத்துகிட்டு வந்து கூட எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸில் வச்சு செக் பண்ணிக்கிட்டு சால்ட் எடுக்க முடியுதா, என்ன மாதிரி எஃப்ளன் டைப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைவாகவே ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய டிஎஸ் அச்சீவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த பைலட் பிளான் செட்டப் எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவாப்ரேட்டர் வந்து மார்க்கெட்டில் இன்னும் அவேர்னஸே வரல இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃபேப்ரிகேட்டர் கூட க்ரோஸ் கணக்கில் வந்துட்டு சீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐ கேன் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இஸ் ஆல்சோ சீட்டட் பை ஸ்மால் ஃபேப்ரிகேட்டர்ஸ். நான் ஒரு எவாப்ரேட்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிசிபியோட பொல்யூஷன் கண்ட்ரோலுடைய அவங்களுடைய ப்ரெஷர் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது அவங்களை பிடிச்சி கொண்டு வந்து வச்சு பண்ண சொல்லுவாங்க. பட் இஸ்ரேலியஸ் அச்சீவ் ஆகுதா இல்லையான்றது தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகியே வந்து சார் இந்த மாதிரி 2 பிளான்ட் போட்டேன் 3 பிளான்ட் போட்டேன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் சி இன் இஸ்ரேலியஸ் குரூ இன் அவர் நேம். கம்பெனி நேமுக்கு மேலே இஸ்ரேலியஸ் குரூன்னு போட்டது அது நாங்களாக போட்டதில்லை. ஒரு கிளைண்ட்டு தே ஸ்பெண்ட் மோர் தென் 10 crores பட் தே லாஸ்ட். இஸ்ரேலியஸ் அச்சீவ் பண்ணவே முடியல. தேட் டைமாக தே ஹேவ் அப்ரோச்ட் அஸ். நாங்கள் அதை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தே ஹேவ் கிவன் த வேர்ட் இஸ்ரேலியஸ் குரூனா நீங்கள் தாங்க மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு ரெகனைசேஷனாக நாங்கள் நினைக்கிறோம். சோஃபார் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாத மற்ற ப்ராடக்ட்ஸ்லையும் நாங்கள் R&D பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி எவாப்ரேட்டர்ஸ், ஸ்லட்ஜ் ட்ரையர் பண்ணிகிட்டு இருக்கோம், க்ரெஸ்லைசர் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்தது காஸ்டிக் ரெக்கவரி பிளான்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், PRA பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் டிஸ்லேஷன் காலம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை நெக்ஸ்ட்டு 1 by 1 நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட். ஸோ we are specialized in forced film evaporators, falling film evaporators, rising film evaporators, agitated thin film dryers, heat exchangers and condensers, crystallizer systems, vacuum system and ejectors, pedal dryers, stripper column, product concentration plant, PVA recovery plant and caustic recovery plant. இது எல்லாமே இப்போ கரெக்டாக நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே இதில் ஃபோர்ஸ்டு ஃபிலிம் எவாப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிடிஎஸ்ஸு லோ டிடிஎஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து ரன் பண்ணலாம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சில வேஸ்ட் வாட்டர்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோர்ஸில் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனல் அவுட்புட் எடுக்கலாம். இப்போ ஃபாலிங் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா லோ டிடிஎஸ் இருக்கக்கூடிய லைக் 3000, 4000, 5000 டிடிஎஸ் இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் அந்த இதை வந்து நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா எவாப்ரேட் பண்ணி சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். பிகாஸ் ஃபோர்ஸ்டு இட்ஸ் லிட்டில் பிட் காஸ்ட்லியர் தென் ஃபாலிங் ஃபிலிம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாராலையும் ஃபோர்ஸ்டு போக முடியுமா, ஃபஸ்ட்டு வி ஹவ் டு சி த நெசசரி ஆஃப் ஃபோர்ஸ்டு ஃபிலிம். ஃபோர்ஸ்டு வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போனோம். இஃப் இட் இஸ் ஹை டிடிஎஸ் தென் வி கேன் கோ ஃபார் ஃபோர்ஸ்டு, இல்லைன்னா ஃபாலிங் ஃபிலிம்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரைசிங் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு லைக் மில்க்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஜூஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அஜிடேட்டட் தின் ஃபிலிம் ட்ரையர் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டை சோஃபார் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சில பேர் வந்து சென்ட்ரிஃபியூஜில் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் இட்ஸ் நாட் கம்பைல்டு. ஸோ அஜிடேட்டட் தின் ஃபிலிம் ட்ரையரில் ஏடிஎஃப்டியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100% அச்சீவ் ஆகிடுது. ஸோ இதுக்கு தாண்டி அடுத்த ஸ்டெப்ஸ் இல்லை. ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்ட் கண்டென்சர்ஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கிறிஸ்டலைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மிக்சட் சால்ட் ரெக்கவரி வரும்பொழுது செப்பரேட் பண்ணணும் அப்படின்னும்பொழுது செப்பரேட் பண்ணி தே கேன் யூஸ் ஃபார் த அகைன் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் இது மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
திருப்பூர் சைடில் ஒரு 4-5 இண்டஸ்ட்ரீஸ் மேலே நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். மோர் தென் 20 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியாச்சு க்ரஸ்லைசரில். வேக்கம் சிஸ்டம் அண்ட் எஜெக்டர்ஸ், பெடல் ட்ரையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஸ்லரியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரை பவுடராக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸ்லட்ஜ் ட்ரையர்ஸில் கொடுத்து. ஸ்லட்ஜ் ட்ரையர் தான் வந்து பெடல் ட்ரையர் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டிப்பர் காலம்ஸ், அடுத்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மில்க் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மாசூட்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நிறைய நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பிவிஏ ரெக்கவரி, காஸ்டிக் ரெக்கவரி. காஸ்டிக் ரெக்கவரிலாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சைடில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஓனாக நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் டிசைன் எல்லாமே நம்மளே பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். வி ஹவ் done the SLTS projects for more than 15 industry sectors like textiles, pharmaceutical, automotive, tannery, tire, fish mill, food and beverages, and distilleries, sugar industries. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் சம் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் அச்சீவ் பண்ணதில்லை எக்ஸப்டர்ஸ். ஒரு சில காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் போயிடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் போயிடுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்சடாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் பண்ணியிருப்பாங்க, பட் அடுத்ததில் போய் பண்ணும்பொழுது அவங்களால வந்து அதில் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளான்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரீவாம்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே எல்லா ஃபீல்ட்லையுமே வந்துட்டு நம்மளால் ஷைன் பண்ண முடியுது. இவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அக்ராஸ் இந்தியா வித்தின் 132 ப்ரொசீஜர்ஸ் கிளைண்ட்ஸ். இவங்களுடைய கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவில் இருப்பாங்க, டேனரி எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. 70 to 80% ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ், தட் இஸ் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெல்ட்டில் நம்மளுடைய பிளான்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 80% அங்கே நம்மளுடையது தான் எல்லா பிளான்ஸுமே மோஸ்ட்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு 3 ப்ராஜெக்ட்டுமே நம்ம தான் பண்ணோம். திருவொற்றியூர், வல்லம் அண்ட் ஒரகடம். அடுத்தது அப்போலோ டயர்ஸு, ஜேகே டயர்ஸு, செயின் கோபைன், அப்புறம் ஃபார்மாசெல், சியானி ஹவா, சாம்சங், பிஹெச்ஐ, மேண்டோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அக்ராஸ் சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40 கம்பெனிஸ் மேலே பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் சோஃபார் அனதர் 7 ப்ராஜெக்ட்ஸ் இன் பைப்லைன் சென்னையில் மட்டுமே. ஸோ அதே மாதிரி 11 ப்ராஜெக்ட்ஸ் ரீவேம்ப்டு அக்ராஸ் இந்தியா. ரீவேம்ப்டு இந்த சென்ஸ் வந்து எங்களுடைய பிளான்ட்டை நாங்கள் ரீவேம்பிங்காக சொல்கிறதில்ல, அதர் கிளைண்ட்ஸ் போட்டுட்டு ஃபெயிலரான பிளான்ஸை அந்த செக்யூரிட்டி எடுத்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 11 பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி 7 ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில எவாப்ரேட்டர் சப்ளைஸ் வந்து பிளான்ட்டை போட்டிருப்பாங்க, பட் கமிஷனிங் பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த சம் டிசைன் ப்ராப்ளம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிளான்ட் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அப்ரோச் பண்ணும்போது வி ஹவ் டன் சம் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிளான்ஸை ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு 7 பிளான்ட் போயிருக்கு. மற்ற காம்படிட்டர் எங்ககிட்ட வந்து ஏடிஎஃப்டி அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி சோல்ட் பண்ணதில் ஒரு 23 ஏடிஎஃப்டி வந்து, அதாவது வந்து அட்ஸ்டேட்டட் தின் ஃபிலிம் ட்ரையர். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இந்த SLDSோட செகண்ட் ஃபேஸ் தான் லாஸ்ட் ஃபேஸு. இங்கே தான் அச்சீவ் பண்ணுறோம் நம்ம சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் காம்படிட்டர்ஸுக்கு ஒரு 23 பிளான்ட்டை வந்து நம்ம வந்துட்டு ஏடிஎஃப்டி சப்ளை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்சாக வந்து 1200 KLD பிளான்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் செட்டப் பண்ணியிருக்கோம். ஈவன் 5 KLDலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1200 KLD பிளான்ட்டு கூட நம்மளால் பண்ண முடியும். ஸ்பெஷலைஸ்ட் இன் காமன் CETP. எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி எஸ் சார் வி ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் த காமன் CETP, அதாவது காமன் எஃப்ளண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன SME கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ளண்ட் எல்லாத்தையும் அவங்களால வச்சு தனியாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காமனாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கலெக்டிவாக அந்த மாதிரி காமன் எஃப்ளண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளான்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 700 KLDs, 800 KLDs, 500 KLDs டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூமை பொறுத்து நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ தான் வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிற விஷயமே வந்து எங்களுடைய ஃபெயிலியர் ரேஷியோ தான். சோஃபார் எங்களுடைய ப்ராஜெக்ட் இது வரைக்கும் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. தட் இஸ் அவர் மெயின் சக்ஸஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் ஃபார்மாசெல், ஒர்சுகா ஃபார்மாசூட்டிகல்ஸ் அகமதாபாத்தில், இது 2 ப்ராஜெக்ட்டும் ஃபார்மாவில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டாக. கிளாஸ் மேனுஃபேக்சரிங்கில் செயின் கோபைன் நம்ம ஸ்ரீவிரும்புதூரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு, அதில் எங்களுடைய பிளான்ட்டு தான் போட்டுட்ருக்கோம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் அர்ஜுனா நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பிளான்ட்டு, ஃபீல்ட் ஃப்ரெஷ் வந்து நம்ம ஒசூரில் பாலக்கோடில் அந்த இடத்துல ஒரு இது போட்டுட்ருக்கோம். ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா மேண்டோ பிரேக்ஸ். இந்த மேண்டோ பிரேக்ஸு, இந்த ஹவாஷின், இந்த சியோனி ஹவா, PHI, YSI இந்த மாதிரி கம்பெனிஸ், கொரியன் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் மெயின்லி சப்ளைங் தியர் ஸ்பேர் பார்ட்ஸ் டு ஹுண்டாய் அண்ட் இதுக்கு தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஹுண்டாய்க்கு தான் மெயினாக சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பிளான்ட்டை நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா டெசிட்டூரா மாண்டி, ஈலாண்ட் ஃபேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இங்கே போது நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உள்ளே வந்து ப்ராடக்ட்டுக்காக கொடுத்துட்ருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமதேனு மெர்சரைசர்ஸும் சிட்டி கலர்ஸும் ரெண்டுமே நம்ம வந்து பெருந்துறையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதோடு இல்லாமல் காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு விஷெக் சிஇடிபி இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 crores. ஸோ இதில் வந்துட்டு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு மட்டுமே 12 crores இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. அதோட ராயபுரம் சிஇடிபி வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்காக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்போ கரெக்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ். நம்முடைய கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு, வீல்ஸ் இந்தியா, லுமினஸ், ஜேகே டயர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாஸ்பிரா வந்து இப்போ வந்து ஃபைசராக மாறி போச்சு. ஸோ கேபிஆர், சாரதா டெரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹினி டெக்ஸ்டைல்ஸ், விக்டர்ஸ் டையிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அக்ராஸ் இந்தியா வந்து ஒரு 132 கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரெஸ்டீஜியஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இதில் நம்மளுடைய மெயின் எங்களுடைய சக்ஸஸ் நாங்கள் சொல்லிக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்ககிட்ட பிளான்ட் போட்ட கிளைண்ட்ஸ் யாருமே நெக்ஸ்ட் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது எல்லாருமே நம்மகிட்ட தான் அது ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்காங்க. வேறு யார்கிட்டையும் போகவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சென்னையிலே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு we have done the first project in 2013ல. அடுத்து 15ல் ஒரு பிளான்ட்டு உரகடமில் போட்டோம். இப்போது 17ல் ஒரு பிளான்ட்டு பள்ளத்தில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய கஸ்டமர்ஸை we have a very good relationship with our customers through our products தான். வேறு எதுவும் இல்லை. we are not compromising with our quality. This is our simple profile of our company. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரகாஷ் has awarded by this young entrepreneurக்காக ஆல் இண்டியா லெவலில் he was selected for the award. ஸோ திஸ் இஸ் அவர் கம்பெனி அட்ரஸ். இது பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் D12. இது எங்களுடைய கம்பெனி வந்து பெருந்துறையில் இருக்குது. ஸோ வி ஹாவ் அனதர் பிரான்ச்சஸ் இன் பில்வாரா, ராஜஸ்தான், அண்ட் ஒன் மோர் இன் மும்பை, அண்ட் ரீஜனல் ஆஃபீஸ் இன் சென்னை. சென்னையில் சிங்கப்பெருமாள் கோயிலில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ஆப்ரேஷன்ஸு. அதோடு இல்லாமல் நார்த்து, தூத்துக்குடி, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் தான் ஐ எம் டேக்கிங் கேர். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இந்த எம்இ சிஸ்டம்னா ப்ளீஸ் ஆஸ்க். எஸ் சார். இல்லை சார், அது வந்துட்டு டைமில் சார் போடுறது. இதில் இது அப்லோட் பண்ணேன், பட் இன்னும் லோகோ வந்து ஆட் பண்ணல. போட்டிருக்கேன் ஏஎஸ்எம்எஸ், IMS and ASM யூ ஸ்டாம்பிங் சர்டிஃபைட் இன்ஜினியரிங் கம்பெனி. Last time you had mentioned about heat exchangers of leading tractor as என்னோட இன்டென்ஷன் வந்து ஆக்சுவலி என்னோட இன்டென்ஷன் வந்து அடுத்தவங்களை வந்து தப்பு பண்ணுறாங்க, நான் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல என்னோட இன்டென்ஷனு. பட் மார்க்கெட்டில் இன்னும் எவாபரேட்டோட அவேர்னஸ் வராதனால நிறைய பேர் சீட் பண்ணுறாங்கன்றதான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. fish mill you have mentioned. Yes sir. Can you just give an indication what the capacity of fish mill evaporator capacity for fish mill effluent? It's a 150 kg. It's supplied the. What is the fish? It's a fish sticky oil. What is the fish? What is the fish processing capacity? What is the capacity of evaporator? Processing capacity, but our stick oil quantity பார்த்தா 150 kg. It's oil content. Yes sir. அந்த fish stick oil வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிடுறாங்க. ட்ரை பண்ணிட்டு அது வந்து ப்ரோட்டீன்ஸ், ஹை ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்கும். அது வந்து ஃபிஷ்க்கு ப்ளஸ் வந்து ப்ராட்க்கு வந்து ஃபீடிங் ஆகுறாங்க. அந்த separate what actually the proteins you separate from the liquid? You raise the concentration. No, I know you raise the concentration for a colloidal liquid like yes, composite yes, correct, content liquid basically. There is no water is present in that. Yeah, water is there. So water is removed. அவங்க என்ன பண்றாங்கன்னா raw fish எடுத்துட்டு அந்த fish cook பண்றாங்க. Okay. Cook பண்ணா அதுல blood இருக்கு plus water இருக்கு. Okay. சேர்த்து protein சேர்த்து அதுல வருது. So you have organics, you got proteins and you got water. Yes sir, correct. And oil. Okay. Yes sir. Okay. Water content இருக்கு. Okay. So water content evaporate பண்ணிரும். Okay, water is removed. Yes. So you have blood, your protein and your oil. Yes. அந்த protein content அதிகமா இருந்தா அதை சேல் பண்றாங்க. whether liquid-ஆ சேல் பண்றாங்க, oil-ஆ. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அதை dry convert பண்ணி powder convert பண்ணிட்டு அதை வந்து raw material யூஸ் பண்ணிக்கிறாங்க. What raw material? ரா மெட்டீரியல் ஃபார் அந்த இறால் பண்ணையெல்லாம் இருக்குல்ல சார். எஸ் சார். ஃபீடாக யூஸ் பண்ணுறாங்க அந்த இறால் பண்ணை, அந்த அக்வாரியம் ஃபீட்ஸு. Aquarium feeds. ஆமாம், நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க சார் ஃபாரினுக்கு.
Like powder, is it? எஸ் பவுடர். One is fish aquarium, there's a food for the fishes. For a அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா application that, எஸ் சார் ஆயில் வில் பி சோல்டு டு ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். மெடிசனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. separate oil from that. எஸ் 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 Discuss later. எஸ் Really? அப்புறம் பேசலாம். It's going much deeper. ஸோ இதுதான் ஃபிஷ் மில்லு. ஃபிஷ் மில் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி சைடு, நாகப்பட்டினம், தூத்துக்குடி அப் டு கொச்சின் வரைக்கும் இருக்குது சார் அந்த பெல்ட்டில். சீஷோர் எல்லாத்துலேயுமே. Have you read any reference in Visakhapatnam? விசாகப்பட்டினம் இல்லை சார் பண்ணதெல்லாம். No, please ask. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் டார்கெட்டிங் அக்ராஸ் இந்தியா சார். இது நார்த்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ ஃபார் வி டோன்ட் ஹேவ் எனி மார்க்கெட்டிங் டீமே கிடையாது. எல்லாமே ரெஃபரன்ஸில் தான் வந்துட்டு இருக்கு. Achha, in Bhilwara, how many plants you supplied? Bhilwara 12 projects. 12 projects. evaporators. Yes, sir. For textile effluent plant. Yes. From 370 kg to 300 kg. All right, Yes, sir. means 2 metric per hour something it comes. Sorry, It's a 15 4. metric cube, sir. 300 kg, 15 metric cube per hour. Yeah, 75 means it will be so much. 3.75 metric cube per hour. It's 20 hours operation. எஸ் சார். China market நீங்க enter பண்றது நம்ம 84 batch ஆர்வம் இருக்கு. சரிங்க சார். ஓகே And he is a very good human being. ஓகே சார். Contact details எல்லாம் Then நாங்க last year China போயிருந்தோம் சார். சரி போய் மார்க்கெட் நீங்க அந்த அனலைஸ் மார்க்கெட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இது நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல இன்னும் நிறைய பண்ணலாம். இல்லை சார். ஸோ ஃபார் வி ஆர் கெட்டிங் என்கொயரிஸ் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட்லேருந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு சார். என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் டாக்கா, அது ஐ மீன் Bangladesh. பங்களாதேஷ்லேருந்து வருது. அண்டு எத்தியோப்பியாவிலேருந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்கு சார். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம அதில் வந்துட்டு, ஏன்னா ஸ்டில் வி You ஆர் need to have team for that. You cannot just go with your own existing staff. Yes. You need your marketing team, your licensed officers who Yeah, are in இப்போ depth into export. so far we have the capacity. export commercials. that we are taking this. Yeah, அது பண்ணணும். Otherwise you can't move forward. இல்ல பங்களாதேஷ் நாங்க ஒரு எக்ஸிபிஷன் இயர் கான்டாக்ட் பண்றோம். வாட்டர் டுடேல Hey, அப்ப அங்க லோக்கல் டீம் கூட ட்ரை பண்றோம். you have to have a commercial executive for licensing across countries to manage the smooth operations. கம்மிங் Supply or commercial supply. கம்மிங் 8th வந்து we are going to participate in the AKIMA Germany for the expo sir, the technical tie-up. Thank you sir. Thank you.